சீயோனுங்கிற தேவன் என்றென்றைக்கும் ஸ்தலம். பரலோகம் ஒரு சீயோனா இருக்கு. அவர் என்றென்றைக்கும் அங்கே வாசம் பண்ணுகிறார். எருசலேம் தேவனுடைய ஆலயம், அவர் வந்து உலாவுகிற ஒரு ஸ்தலமாய் இருக்கிறது. நாம் எருசலேமாய் இருக்கிறோம், சீயோனாய் மாறும். அல்லேலூயா. நாம் தேவனை தொழுது கொள்ளும் போதெல்லாம், தேவனை ஆராதிக்கும் போதெல்லாம் அவர் நமக்குள்ளே வந்து உலாவி கடந்து போகிறார். ஆனா என்றென்றைக்கும் நமக்குள்ளே தங்கி இருக்கிற சீயோனாய் நம்ம மாறும்போதுதான் அவர் நமக்குள்ள அவர் என்ன இருப்பார்? தங்கி இருப்பார். அப்ப அவர் தான் சீயோனை கட்டி எழுப்புகிறார். கர்த்தர் சீயோனை கட்டி அப்படின்னா சோத்திரம், தேவன் நம்மளை சீயோனாய் மாற்ற விரும்புகிறார். அப்படி சீயோனாய் கட்டி அவர் அப்படி எழுப்பினாதான் சோத்திரம், அவர் நமக்குள் மகிமையா என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சீயோனாய் மாறணும் அப்படின்னா சோத்திரம், கர்த்தருடைய சத்தியத்துல அவருடைய உபதேசத்துல வழி பிசகாம வலது இடது சாயாமல் நூல் பிடிச்ச மாதிரி என்ன நடக்கிற இடத்திற்கு நேராய் கடந்து வரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நாம் கடந்து வரும்போது நாம் சீயோனாய் மாற்றப்படுகிறோம். தேவன் நமக்குள் என்றென்றைக்கும் தங்கி தாபரிப்பார். அவருடைய மகிமை நமக்குள் இருந்து அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். எவைகளினாலும் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த பூமியில உலகம் நம்மளை வஞ்சிக்கும், உலக பொருட்கள் நம்மளை வஞ்சிக்கும். ஆமென். சோத்திரம். உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம். அவைகளினாலே சாத்தான் நம்மளை வஞ்சிக்கிறவனா இருப்பான். ஆமென். சோத்திரம். உலகத்தில் அநேக காரியங்களை ஆமென் சோத்திரம் நம்மளை வஞ்சிக்கும்படி ஆமென் சோத்திரம் என்ன பண்றான்? நூதனமாய் காரியங்களை கொண்டு வரான். இந்த பூமியில நமக்கு வாழ தேவையான காரியங்களை ஆமென் சோத்திரம் நம்ம பெற்றுக்கொள்வதை தேவன் என்ன பண்ண மாட்டார்? தவறு என்று சொல்ல மாட்டார். வாழ தேவையான நம்முடைய தேவைகள், அவைகளுக்கு சோத்திரம் தேவன் நிச்சயமாகவே தந்து ஆசீர்வதிப்பார். ஆனா உலகத்துல நமக்கு தேவைன்னு ஒரு பகுதி இருக்கும். தேவையை நிறைவு செய்வது தேவனுடைய பார்வையில் அது நன்மைதான், பெரியதான். ஆனா நமக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்காது. ஆனா உலகத்துல ஒரு வித்தியாசமான காரியங்களை கொண்டு வரும்போது நம்ம இறுதியும் அதை வாஞ்சிக்கும், நம்ம இறுதியும் ஆசைப்படும். ஆமென் சோத்திரம். ஏன்னா அது பார்க்க எப்படி இருக்கு? புதுசா இருக்கு. ஆமென் சோத்திரம். அது இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதபடி அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. அது இல்லைனாலும் வாழலாம். ஆனா அது நமக்கு எப்படி இருக்கு? புதுசா இருக்கு. உலகத்துல சில காரியங்கள், நூதனமாய் சில காரியங்கள் வரும்போது அதன் மீது ஆசை வைத்து அதை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு நேராக கடந்து போகிறது. அது உலகம் நம்மளை வஞ்சிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிற உலகத்தில் இருக்கிற பொருட்கள் நம்மளை வஞ்சிக்கிறதா இருக்கும். பிசாசு தந்திரமாய் நம்மளை வஞ்சிப்பான். அவன் வேத வசனத்தை விட்டு நம்மளை வழி விலகுவதற்கு எந்தெந்த விதங்கள் அவன் கையாள முடியுமோ அந்தந்த விதங்கள் அவன் என்ன பண்ணுவான்? கையாளுகிற இடத்துக்கு வருவான். ஆனாலும் ஆமென் சோத்திரம், நாம் கீழ்ப்படிதலை பிரதானமாய் தெரிந்து கொள்வோமானால் பிசாசை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உலகம் வஞ்சிக்காம, உலக பொருட்கள் வஞ்சிக்காம இருக்கணும். நம்முடைய ஆசைகளை அடக்கி பழகணும். எல்லாத்தையும் அனுபவிக்கிற இடத்துக்கு நேராக கடந்து வந்து விடக்கூடாது. பவுல் சொல்லும்போது கூட சொல்லுவார் சோத்திரம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நன்மையான விஷயத்தை தான் சொல்றார், தீமையான விஷயத்தை சொல்லல. குடிக்கிறதையோ பாவம் செய்யறதையோ சினிமாவையோ ஆமென் சோத்திரம் களியாட்டத்தை குறித்து அவர் சொல்லல. நன்மையான விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனாலும் ஆமென் சோத்திரம் அது எனக்கு தகுதியா இருக்காது. அது எனக்கு என்னவா இருக்காது? அப்ப எல்லா நன்மையான விஷயங்கள் தான், அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் எப்படி இருக்காது? தகுதியாய் இருக்காது. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தாலும் அது எனக்கு தகுதியா இருக்காது என்று சொல்லி சில பகுதிகளை அவர் நிராகரிக்கிறார். சில பகுதியில் அவர் என்ன பண்ணுகிறார்? ஆமா, நிராகரிக்கிறார். இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மையான காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் சோத்திரம் எல்லாம் நமக்கு தகுதியாய் இருக்காது. நிராகரிக்க வேண்டிய பகுதியை நீங்கள் நான் என்ன பண்ணணும்? நிராகரிக்க வேண்டும். ஆமென் சோத்திரம். அப்போதுதான் நாம் சீயோனா என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அப்ப உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு அவைகளுக்கு தப்பணும்னா நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய இச்சைகளை சிலுவையில் அறையணும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம என்ன சோத்திரம், ஆசைகள் வந்துருச்சுன்னா சோத்திரம் என்னதான் நம்ம கட்டுப்படுத்த நினைச்சாலும் என்ன முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. கவால் உள்ள கொண்டு போய் என்ன பண்ணிடும்? சோத்திரம். கிருபை தான் நம்மளை பாதுகாக்கணும். அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சைகள், அதை நம்ம என்ன பண்ணிடணும்? சிலுவையில அறையணும். நமக்கு தேவைன்னா தேவன் சந்திப்பார். சில விஷயங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொடுப்பார். ஒரு முறை முயற்சி எடுக்கலாம், 2 முறை முயற்சி எடுக்கலாம். அதை தாண்டி தடைகள் வந்துருச்சுன்னா தேவனுடைய பார்வையில் அது ஏதோ சொல்ற நல்ல விஷயம் தான், ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல தடை பண்றான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும்? விலகிறோம். அவன் மீண்டும் நம்ம முயற்சி எடுத்தா காரியங்களை சாதிச்சிடலாம். ஆனா அது ஏதாவது ஒரு பாதிப்பை நமக்கு என்ன பண்ணிடும்? கொண்டு வந்து சேர்க்கும். அதனால ஒரு முறை 2 முறை ஏதாவது ஒரு விஷயத்துல தடைகள் வந்துச்சுன்னா சோத்திரம் கொஞ்சம் நிதானமா கடந்து போங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. ஆமென் சோத்திரம். தேவனே அந்த பகுதியை நமக்கு என்ன பண்ணணும்? செய்து கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென் சோத்திரம். அது வேணுங்கிற இடத்துக்கு போய் சோத்திரம் அதை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா அது நம்முடைய ஆசை விருப்பமாய் போயிடும். ஆமென் சோத்திரம். அதனாலே நாம் வஞ்சிக்கப்பட்டுருவோம். அல்லேலூயா. அதனால உலகத்துல இருக்கிற காரியங்கள் நம்மளை வஞ்சிக்காம இருக்கணும்னா நம்முடைய ஆசையை சிலுவையில் என்ன பண்ணிடணும்? அரைஞ்சிடும். ஆமென் சோத்திரம். இரண்டாவது, பிசாசு நம்மளை வஞ்சிப்பான். பிசாசு என்ன பண்ணுவான்? வஞ்சிப்பான். அவனை ஜெயிக்கணும்னா கீழ்ப்படிதலை பிரதானமாய் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென் சோத்திரம். பிசாசு எந்த விதத்திலையும் நம்மளை வஞ்சிக்கத்தான் பார்ப்பான். சத்தியத்துக்கு மாறாய் நம்மளை கொண்டு போகிறதுக்கு எப்படியெல்லாம் தந்திரமாய் ஒரு ஸ்கெட்ச் போடணுமோ, ஒரு பிளான் பண்ணணுமோ அவன் பிளான் பண்ணி நமக்கு முன்னால கொண்டு வந்து அழகா நிறுத்திடுவான். ஆனா யார் ஜெயிப்பாங்க பிசாசுடைய வஞ்சகத்தை அப்படின்னா, யார் கீழ்ப்படிதலை பிரதானமாய் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் பிசாசு போடுகிற ஸ்கெட்சை நுறுக்கி அவங்க ஜெயிச்சிருவாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஆதாம் ஏவாள் அவங்க அந்த கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ளாததுனால சாத்தான் ஈஸியா அவங்க என்ன பண்ணிட்டான்? வஞ்சிச்சிட்டான். ஒரு பழத்தை காமிச்சு. பழம் ஒரு விஷயம் அல்ல, பழம் ஒரு விஷயம் அல்ல, கீழ்ப்படியாமல் போனதுதான் அங்கு பெரிய விஷயமாய் பார்க்கப்பட்டது. சாத்தானுக்கு வந்து சோத்திரம் கீழ்ப்படிய விடக்கூடாது. அந்த இடத்தை சோத்திரம் அந்த இடத்தை அவங்க கொண்டு வருவதற்கு தான் அவன் என்னென்ன காரியங்களை செய்யுமோ செய்வான். முக்கியமா தேவன் எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாரோ, செய்யக்கூடாது, அதை செய்ய வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். எதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதையெல்லாம் நமக்கு முன்னால சாத்தான் என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ணிடக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. நமக்கு கஷ்டமா இருந்தாலும் என்ன பண்ணிடணும்? கீழ்ப்படிதல்ங்கிற இடத்துக்கு நேராய் கடந்து போயிடும். அல்லேலூயா. கடந்த முறை வரும்போது ஊழியக்காரங்க சொன்னாங்க, எப்ப அந்த புங்க மரத்தை வெட்டிரு, இந்த வேப்ப மரத்தை வெட்டிரு. ஏன் பாஸ்டர்? அதனால நிழலுக்கு இருக்கே. ஆமா சோத்திரம். அது வளர்ந்து பெருசா வந்துச்சுன்னா வீட்டை இடிச்சிடும். அந்த கட்டடத்தை என்ன பண்ணிடும்? இடிச்சிடும். அதனால சோத்திரம் நீ 2 வெட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்.
அப்புறம் அந்த ஜேசிபி வச்சு குழியை நோண்டி வரும்போது சரி அதுக்காண்டி ஒரு தடவை பிடிக்க முடியாது, அதனால சமயம் கிடைக்கும் போது எடுப்போம்னு சொல்லி இப்போ ஜேசிபி காரன்ட்ட சொன்னேன், சோத்திரம் எடுத்துரும், இது நல்லா தானே இருக்குது, நல்லா குழு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. இந்த வேறு அந்த வீட்டு சைடு போகாத அளவுக்கு அதை மட்டும் வெட்டி விட்டுட்டா நமக்கு அந்த சைடு என்ன பண்ணாது, போகா, அப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஊழியக்காரவங்க சோத்திரம் அதை வெட்டிருன்னு சொன்னதுனால சரி நம்ம இன்னைக்கு தெரியாது, எதிர்காலத்தில் எப்படி வருமோ நமக்கு தெரியாது, அதனால ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க, அதனால நீ சோத்திரம் நீ என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அது நமக்கு அவசியம் இல்லை, அதை பிடிங்கி எரி அப்படின்னு சொன்னோம். அல்லேலூயா. அதை பிடிங்கி போட்டுட்டான். பிடிங்கணும் ஒரே வச்சு புஷ்கணும் ஒன்றும் இல்லாதது போல இருக்கு. ஆனா நமக்கு ஒரு காரியம், ஊழியர் சொன்னதை செஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் அந்த வேப்ப மரத்தை பிடுங்கி போடுப்பா அப்படின்னு அவர் வேப்ப மரத்தை பிடுங்கினா கட்டடத்தை இடிச்சிடும், வேறு உள்ள போயிருக்கும், அதனால மிஷினை வச்சு என்ன பண்ணிருங்க, அறுத்துருங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணார், வளராது சொன்னாங்க. சரி பரவாயில்ல, மிஷினை வச்சு அறுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அது ரெண்டு நமக்கு நன்மை தான். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஊழியக்காரங்க வந்து அதை என்ன பண்றாங்க, எதிர்கால நன்மைக்காக அதை என்ன பண்ணிட்டு போறாங்க, அதை எடுத்துருன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு மாற்று வழியை நமக்கு வச்சிருக்காங்க. சோத்திரம் வீட்டை ஒட்டி நம்ம நல்லா ஆழமா வெட்டிட்டோம்னா அந்த வேரெல்லாம் வெட்டி விட்டு அதுக்காக என்ன மாற்று வழிகள் இருந்தாலும் சோத்திரம் ஊழியக்காரவங்க என்ன பண்ணிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதை செய்யறது தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அது ஒரு நஷ்டம் போல தெரியலாம், ஆனால் எதிர்காலத்தில் அது நமக்கு பெரிய நம்பிக்கையா இருக்கும். நம்ம எல்லா வேரையும் வெட்டிடுவோம், ஆனால் நமக்கு தெரியாது, ஏதோ ஒன்று ரெண்டு வேர் வெட்டாமல் விட்டுறலாம், அந்த வேர் உள்ள போகலாம், எதிர்காலத்தில் அது என்ன பண்ணலாம், பெரிய சேதத்தை கொண்டு வரலாம். அதனால எது எப்படியோ ஊழியக்காரருடைய வார்த்தை வந்துருச்சு, அதனால நம்ம கீழ்ப்படிங்கிற இடத்துக்கு போகணும். அப்பதான் சத்ருவை நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா சாத்தான் எவ்வளவு வஞ்சகமா வருவான்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு மறைவாய் மண்ணுக்குள்ள கிடப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஊழியர் மூலியமாய் நமக்கு வார்த்தைகளை கொண்டு வருகிறார். சத்ருவை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், அப்படி வஞ்சகத்தை ஜெயிக்கணும். ஈஸியா நம்மளை வஞ்சிச்சிருவான். ஊழியர்களை வஞ்சிக்கும் போது சோத்திரம் தேவ பிள்ளைகளா ஏமாத்திரம் சர்வசாதாரணமா தட்டிட்டு போயிருவான். ஆனா நீங்களும் நானும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு பகுதியை நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்ம சாத்தானுடைய வஞ்சகத்தை ஜெயிக்க முடியும். அப்போதுதான் நீங்களும் நானும் சீயோனாய் கட்டி எழுப்பப்பட முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் சோதரம் என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு ஆதி காலம் முதல் கர்த்தர் சொல்லி வருகிற காரியம் இதுதான். நமக்கு மேல ஒரு ஊழியக்காரர், அவர் என்ன சொன்னாலும் சரிதான், நம்ம கீழ்ப்படியணுங்கிற இடத்துக்கு நம்ம கடந்து போகணும். அது நிச்சயமாகவே நன்மையா இருக்கும், மேன்மையா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நம்மளை நடத்துகிற நடத்திப்புக்காரருக்கு கீழ்ப்படியணும். ஆமென் ஸ்தோத்திரம். அதுபோல தாய் தகப்பனாருக்கு பெற்றோர் பிள்ளைகள் என்ன பண்ணணும், எந்த விஷயத்திலும் பிள்ளைகள் கீழ்ப்படுகிற இடத்தை தான் தெரிந்து கொள்ளணும். அப்படிதான் பிள்ளைகளை நம்ம நடத்தி கொண்டு வரணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் எங்க பிள்ளைகிட்ட ரொம்ப தீவிரமா சொல்லி இருக்கிறேன். சோத்திரம். ஒரு முறை தான் சொல்லுவேன், மறுமுறை சொல்றதுக்கு வேலையே கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால ஒரு முறை சொன்ன உடனே அது தப்போ ரைட்டோ, கீழ்ப்படிதல்ங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடும், முழு குடும்பமும் வந்துடும், யாரா இருந்தாலும் வந்துடும். அதுல எவ்வளவு தீமை இருந்தாலும் சரி, கீழ்ப்படிதலை தான் தேவன் பிரதானமாய் பார்ப்பார். அதுக்கப்புறம் அதுல என்ன தீமை இருக்கோ அப்புறம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாலே சோத்திரம் அதுல ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி பழகுவீர்களானால் அதுல ஒரு பகுதி நமக்குள்ள காணப்படும். கீழ்ப்படியாமைங்கிற இடம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நாள் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாது. அதனால சோத்திரம் எந்த விஷயத்திலும் தாய் தகப்பனா சொன்ன அடுத்த நிமிஷம் பிள்ளைகள் என்ன பண்ணணும், கீழ்ப்படுகிற. அதுதான் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம். அது பிள்ளைகளுக்கு நன்றாய் கற்றுக் கொடுக்கணும். அந்த இடத்தை நம்ம நிரப்பணும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதுபோல பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படி. அதுபோல புருஷனுக்கு எந்த விஷயத்தில் மனைவி என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அதெல்லாம் தெரிந்து கொண்டால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துக்கு வரணும், சாக்கு போக்கு சொல்லி தெரியக்கூடாது. மேலான அதிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆமா சோதர படிக்கிற இடத்துல வாத்தியார்கள் இருக்கிறார், வேலை பார்க்கிற இடத்துல அதிகாரிகள் இருக்கிறார். கர்த்தருடைய காரியங்களை தவிர வேற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களும் நான் என்ன பண்ணணும், மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல் இந்த ஆண்டுல ரொம்ப அஸ்திவாரப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையை அபரிவிதமாய் தேவன் ஆசீர்வதிச்சு அற்புதமாய் கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. இவைகளால் தான் நாம் சீயோனா என்ன பண்ண முடியும். ஆமா, ஆண்டவர் இந்த பூமியில வந்தபோது அவர் போட்ட அஸ்திவாரமே கீழ்ப்படிதல் தான். மரண பரியந்தம் அவர் எப்படி இருந்தாரா, பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். இப்படி நம்ம சத்தியத்தினாலே உபதேசத்தினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீயோனாய் கட்டி எழுப்பும் போது கர்த்தராகிய தேவன் நமக்குள்ள எப்படி இருப்பார், தங்கி தாபரிப்பார். அல்லேலூயா. அவர் மகிமையிலே அவர் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சீயோனாய் நீங்களும் நானும் மாறும்போது அவர் நமக்குள்ளே தங்கி அவர் மகிமையாய் என்ன பண்ணுவார், அவர் வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால உலகம் நம்மளை வஞ்சிக்க கூடாது, சாசு நம்மளை வஞ்சிக்க கூடாது, மனித உறவுகள் நம்மளை என்ன பண்ணக்கூடாது. ஆமா, உறவுகள் யாரா இருந்தாலும் சரிதான். ஆமென் ஸ்தோத்திரம். அவர்களால் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது, நண்பர்கள் மூலியமாய் வஞ்சிக்கப்படக்கூடாது. சாத்தான் அவன் எடுக்கிற ஒரு ஆயுதம் உறவுகள் மூலியமாய் நண்பர்கள் மூலியமாய் நம்மளை என்ன பண்ணுவான், வஞ்சிக்கிற இடத்துக்கு நேராக அவன் வருவான். அதனால நீங்களும் நானும் நண்பர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நண்பர்கள் வேண்டாம்னு சொல்லல, உறவுகள் வேண்டாம்னு சொல்லல, ஆனா அவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையா இருக்கணும். சாத்தான் அவங்கள ஒரு ஆயுதமாக எடுத்து நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, வஞ்சித்து விடாதபடிக்கு நீங்களும் நானும் கவனமாக இருப்போமானால் நம்ம வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப சோதரர் இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உபதேசத்தின்படி நாம் நடப்போமானால் சீயோனாய் கட்டப்படுவோம். கர்த்தர் நமக்குள்ள இருந்து அவர் என்ன பண்ணுவார், மகிமையாய் வெளிப்படுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, சங்கீதம் 102:15 ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்களை சீயோனாய் கட்டி எழுப்பி அதிலே நீங்க மகிமையாய் வெளிப்பட கர்த்தர் விரும்புகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உலகமோ, உலக பொருட்களோ, மனிதர்களோ, உறவுகளோ, நண்பர்களோ, பிசாசோ எந்த விதத்தில் எங்களை வஞ்சித்திடக்கூடாது. எங்களுடைய சுய மாம்சமும் ஆண்டவரே எங்களை வஞ்சித்து விடக்கூடாது. ஆண்டவரே, எல்லா வஞ்சகத்திற்கு நீங்களாக்கி தேவனுடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவரை சத்தியத்தின்படியாய் ஜீவித்து சீயோனாய் மாறி கர்த்தருடைய மகிமை எங்கள் மூலியமாய் வெளிப்பட தேவன் கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க மகிமைப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.